ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. இது ஏன் லேட் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் 2 மணி நேரத்துல வர சொல்லிருந்தேன். அதே டைம் ஆயிடுமா, நான் போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆயிடு போல. சரி வாமா கிளம்புவோம். ஏன்டி காமாட்சி, அந்த வீட்டுக்கு உனக்கு வழி தெரியுமா? அந்த பொண்ணு இங்க தான் வந்து போச்சுன்ற அந்த பொண்ணோட வீடுலாம் உனக்கு தெரியுமா? தெரியுமா, அவங்க வீட்டுக்கு நாங்க ஒரு தடவை போயிட்டு வந்தவன். அவங்க வீட்டுல போயிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு தான் வந்தோம். எனக்கு வீடு தெரியுமா, வாமா. அது எப்பமா போனீங்க? எதுக்கு போனீங்க? அதுவாவா, பூமாரியை நம்ம வீட்டுக்கு கொடுக்குறீங்களா நான் கேட்கறதுக்காக போயிருந்தேன். அப்ப அந்த பூமாரியோட அத்தை கிட்ட தான் விஷயத்த சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்குறீங்களா, உங்க வீட்டு பொண்ணை பூமாரியன்ட்டு பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அவங்க முடிய சொல்லி பூமாரி எல்லாம் ஓகே சொல்லி அப்புறம் தான் ஜாதகம் பார்த்து இப்போ பொண்ணு பார்க்கறதுக்காக போறோமா. ஓஹோ, இதுக்கு முன்னே நீங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, அப்ப நான் தான் புதுச்சா. சரி வாங்கம்மா போலாம். அம்மா பூ கொஞ்சம் வாங்கணுமேமா. பூமாரி தலையில பூ வைக்கணும்ல, அதுக்கு கொஞ்சம் பூ வேணும். வீட்டுல இருக்கா? போதானா? அதுக்கு என்ன போற வழியில வாங்கிக்கலாம். என்னப்ப வாங்க போய் வாங்கிக்கலாம். அப்ப சரிம்மா, சரி வாங்கிக்கலாம்மா. என்னடாமாச்சி, பொண்ணு பார்க்க வரன்ற விஷயத்த சொன்னியா இல்லையா? என்ன இது, வீட்டுல யாருமே காணா, எல்லாரும் என்ன பண்றாங்க? அம்மா வருவாங்க, இருமா இரு, யாரையாவது கூப்பிடுவோம். இல்ல வாமா உள்ள போவோம். யாரு நீங்களா? யாரு யார தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? யாரா? என்ன காமாட்சி இது, யாருன்னு கேக்குறாரு? இவர் யாரு? எனக்கு தெரியலமா. நீங்க வந்திருந்தப்ப இவரை நான் பார்க்கவே இல்லை, யாருன்னு தெரியல. யார் நீங்க? இது சரஸ்வதி அம்மா இருக்காங்களா? சரஸ்வதி இருக்கா. நீங்க யாரு? சரஸ்வதியோட வீட்டுக்காரர் நானு. ஓஹோ, பூமாரியோட அப்பாவா நீங்க? வணக்கம் வணக்கம். எங்க நீங்க ஏதோ வெளிநாட்டுல இருக்கன்னு சொல்லியிருந்தாங்க, எப்போ வந்தீங்க? ஓஹோ, என்ன பத்திலாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா நீங்க யாருன்னா எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இரு, என் பொண்டாட்டி சரஸ்வதி கூப்பிடுறேன். நீங்க யார் என்னன்னு தெரியல. இல்ல இல்ல இருங்க இருங்க, சரஸ்வதி எல்லாம் கூப்பிட தேவையில்ல. நாங்க யார் நாங்களே சொல்றோம். இது உங்க வீட்டம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்களே, சூர்யா காமாட்சி இந்த மாதிரி உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கான்ட்டு. அவங்கதான். என் பேரு காமாட்சி. இருக்கானே இவன் தான் என் பையன் சூர்யா. இவங்க என்னோட அம்மா. இன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வர சொல்லியிருந்தோம். உங்ககிட்ட சொல்லலப்பா, நீங்க இப்பதானே வந்தீங்க, அதனால உங்ககிட்ட சொல்லாம வந்திருப்பாங்க. பூவாரி பொண்ணு பாக்கறாங்க வந்திருக்கோம். அடா ஆமா, காமாட்சி சூர்யா, அது நீங்க தானாமா? வணக்கம் வணக்கம். என்கிட்ட சொல்லல, நான் அப்பதானே வந்தேன். அதனால என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, இருமா இருமா, நான் சரஸ்வதி கூப்பிடுறேன் நானு. தம்பி சூர்யா, நீ தானா அது? வணக்கம் வணக்கம்பா. வணக்கம் மாமா. பரவாயில்ல பரவாயில்லப்பா. வணக்கம் சொன்னா பதிலுக்கு நீ வணக்கம் சொல்ற. நல்ல குணம் நல்ல குணம். ஆனாடே காமாட்சி சூர்யா வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. என்ன லேட் ஆகி போச்சா? சரி, பஸ் அப்படின்னு கூட்டமா வந்திருக்கோம். என்ன காமாட்சி இது, கூட யாரும் வந்திருக்காங்க? இவங்க யாரு? இவங்களா? இவங்க என்னோட அம்மா. இவங்க பேரு ஜோதி அம்மா. இப்ப வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து. அதான் சரின்ட்டு பொண்ணு பார்க்க வரலான்னு கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். வணக்கம் ஜோதி அம்மா, வாங்க வாங்க. வணக்கம்மா வணக்கம் வணக்கம். யாரு நீங்க? தான் பூமாரோட அம்மா சரஸ்வதியா? ஐயோ ஜோதி அம்மா, நீங்க வேற. நானே பூமாரியோட அம்மா கிடையாது, பூமாரியோட அத்தை. அலமேலம்மா என் பேருமா. ஐயோ தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ மன்னிச்சுக்கம்மா, தெரியாம சொல்லிட்டேன் நானு. யார் என்னன்னு எனக்கு தெரியலையா? நான் மன்னிச்சு சொல்லிட்டேம்மா. நானு எதுவும் நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு நான் நினைச்சுக்கல, நானே தெரியாம சொல்லிட்டீங்க. சரி விடுங்க. ஏன் ஜோதி அம்மா, உங்களுக்கு என்ன காமாட்சி ஒரே ஒரு பொண்ணா? இல்ல இல்லம்மா, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. முதல்ல வந்து பையன், 2வது காமாட்சி. பையன் வீட்டுலதான் நல்லா இருந்தேன் நானு. என் பையனா அவனோட சம்சாரமா டூர் போயிருக்காங்க. அதான் சரின்ட்டு காமாட்சி வீட்டுக்கு வந்துருந்தேன். இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போனோன்னு என்கிட்ட இப்பதான் விஷயத்தையே சொன்னாங்க. இதுக்கு முன்னே ஒரு தடவை வந்து பார்த்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இப்பதான் சொன்னாங்கன்னு சரின்ட்டு நான் வந்தேன் நானு. ஆமாமா வந்திருக்காங்க முன்ன ஒரு தடவை. காமாட்சி சூர்யா அந்த மணிமேகலா அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. இப்ப மணிமேகலை பதிலா நீங்க வந்திருக்கீங்க. எங்க உங்க மாப்பிள்ள? அவரு வரவே மாட்டாரு. அதுவா, என் சம்மந்தி வயசானவரு. அவரு கொஞ்சம் கூட யாராவது இருக்கணும், நடக்கணும்னா அப்பப்பா அவருக்கு மயக்கம் வந்துடும். மாத்திரை கொடுக்கணும், சாப்பாடு அப்பப்பா அவருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதனால என் மாப்பிள்ள அவரை பாத்துக்கிறதுக்காக வீட்லயே இருக்கிறாரு. வீட்டுல தானே பார்க்க போறீங்க, போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வரலமா. என் பேச்சு மணிமேகலை அவ காலேஜ் போய்க்கிறா, அவ எதுக்கு இங்க? அதான் நான் மட்டும் வந்தேன். என் முன்னே பார்த்து பேசியாச்சா?
போய் உட்காந்து பேசலாம் வாங்க. எங்க அம்மாச்சி நல்ல குடும்பமா தான் இருக்குது. பரவாயில்ல, அந்த அம்மா நல்லா தான் பேசுறாங்க. எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நல்ல பொண்ணுதான் போல பூமாரி. சரி சரி, பூமாரி பாப்போம். அவன் எப்படிப்பட்டவன் தானே பார்த்தா தான் தெரியும். அம்மா அதுக்கு அவசியமே கிடையாது. நீ பூமாரியை பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லுவ பாரு. அவ்வளவு அம்சமான பொண்ணு அந்த பொண்ணு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பொண்ணு மாவ. உனக்கு புரியாது, நீ பார்த்து பேசி பார்க்க உனக்கு புரியும் பாரு. நீ அந்த பொண்ணை பத்தி கவலையே படுத்தாரு. இந்த அம்மா இல்ல அந்த அம்மா பூமாரின்னு அருமையான பொண்ணுமா. என்ன ஒரு பீடிகை. ஏன் சூர்யா, உங்க அம்மா சொல்ற மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ அழகான சூப்பரான பொண்ணு அந்த பொண்ணு? ஆமா அம்மாச்சி, அவ்வளவு சூப்பரான பொண்ணு அம்மாச்சி. நீ பார்த்தாலே உனக்கு பிடிக்கும் பாரு. நீ பேச கொஞ்ச நேரம். அந்த பொண்ணு உங்ககிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறா நீங்களே பாருங்க அம்மாச்சி. நான் சொல்றதை விட நீங்களே பேசுங்க பாப்போம். அம்மாச்சி, நான் அந்த பொண்ணுகிட்ட பார்த்த ஒரே விஷயம் தான் தெரியுமா, நல்ல குணம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மாச்சி. அந்த பொண்ணு அழகா இருக்கா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணு நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது அம்மாச்சி. அதனாலதான் என்ன அறியாமலே என் மனசுக்குள்ள பூமாரி வந்துட்டா அம்மாச்சி. நம்ம வீட்டுக்கு நைட்டு வந்தா, அதுக்கப்புறம் காலையில இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இருந்தா அவ்வளோ நேரமும் சரி. நாம ஐயோ நம்ம வேற ஒரு வீட்டுல இருக்குமே அப்படின்னு ஒரு பயம் கிடையாது, தைரியமா இருந்தா. இன்னொன்னு எல்லா ஐயோ புது ஆளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம கொள்ளாமலாம் இல்ல. உடனே வீட்டுக்கு போகணும், ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லல. எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசினான். அப்பா, தாத்தா, இது தங்கச்சி மணிமேகலை, அம்மா கிட்ட, என்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசினா. அந்த பொண்ணுகிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் தெரிஞ்சுதாமாச்சு. சரிப்பா சூர்யா, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். இதுல என்ன இருக்குது, நல்ல பொண்ணா இருந்தா சரிதான். நீதான் வாழ போற, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். சரி சரி, பாக்குறேன் நானும் அந்த பொண்ணு எப்படின்னு சொல்றேன் நானும் பார்த்துட்டு. சரி வாமா, அவங்க உள்ள போயிட்டாங்க பாரு, நாமளும் உள்ள போவோம் வாமா. என்ன சரஸ்வதியாமா, உங்க பொண்ணு பூமாரியை தான் பொண்ணு பார்க்க வந்தோம். உங்களை பொண்ணு பார்க்க வரல. உங்களை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஆகா கிளம்பி இருக்கீங்க. ஐயோ அட கடவுளே, ஏன் கவாச்சி இப்படி கிண்டல் அடிக்கிற நீ? இன்னைக்கு என் வீட்டுக்காரு ஊர்ல இருந்து வந்தாரா, அதனால அழகா கிளம்பி இருந்தேன் நானு. இல்லனா இந்த அளவுக்கு நான் கிளம்ப மாட்டேன். ஏன் நீ அழகா இருந்தா தான் உங்க வீட்டுக்காரர் உன்னை பாப்பாரா, இல்லனா உங்க வீட்டுக்காருக்கு உன்னை பிடிக்காதம்மா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, சும்மாதான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வெளிநாட்டுல இருந்தாரா, சரி அவர் வராருன்னு ஒரு சந்தோஷம், அதனால இந்த மாதிரி அழகா கிளம்பி இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லப்பா, இடுங்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். சரிம்மா சரிம்மா. அது யாரு பின்னாடியே நல்லா ஒசரமா வாழ்ந்துருக்காளே, அது யாரு? ஓ, உங்களுக்கு யாரும் தெரியாதுல்ல? காமாட்சி சூர்யாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டுல யார் யாரு என்னன்னு. உங்களுக்கு தெரியாதுல்ல? இவதான் என்னோட பெரிய பொண்ணு, பேரு திவ்யா. ஆமா, இவளை இந்த வீட்டுல தான் கட்டி கொடுத்துருக்கேன். என் மதுரையோட மூத்த பையனுக்கு தான் என் பொண்ணு இந்த திவ்யாவை கட்டி கொடுத்துருக்கேன். அப்படியா? உன் பொண்ணு இங்க சொந்தத்துல கட்டி கொடுத்துருக்கியா? உனக்கு 2 பொண்ணு, முத பொண்ணு இவ, ரெண்டாவது பூவாரியா? ஆஹா இல்லவா இல்லவா, முதல்ல இவ மூத்தவ, ரெண்டாவது ஒரு பையன், மூணாவது தான் பூவாரி. ஆஹா, இவதான் ஃபர்ஸ்டா, ரெண்டாவது ஒரு பையன், மூணாவது பூவாரியா? சரி சரி. என்ன மூத்த பொண்ணுன்ற, அப்புறம் மூத்த பையன்ற, ஒரு 2 பேர் பெரியவங்களா இருக்காங்க, 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆமா, எங்க அம்மா சொல்றது சரிதானே. 2 மூத்த பேரா இருக்காங்க, 2 பேர் மூத்தவங்களா இருக்கும்போது 2 பேர் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. ஏன் சரஸ்வதி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அதுவாமா, அந்த நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். என்னப்ப நம்ம பொண்ணும் பையனும் வாழ்றதுதான் இருக்குது. ஏதா இருந்தாலும் ஏன் என் பொண்ணு இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா, இதுல என்ன இருக்கு? ஆமா, நான் பெருசா வாழ்றேன், நீ தான் வச்சுக்கணும். எல்லாரும் முன்னாடி சொல்லி இருக்காது, பெருமை பித்திக்கணும். சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் வேணா சந்தோஷமா இருக்கிறேன். எவ்வளவு வேலை இழுத்து போட்டு செஞ்சுன்னு இருக்கிறேன். நீ வேற ஒண்ணு பெருமை பேசுற பெருமை. ஏன் சரஸ்வதியம்மா, என்ன உன் வீட்டுக்காரர் மட்டும் தான் வந்திருக்காரு, உன் பையன் கார்த்திக் வரலையா? அவன் எப்போ வரா ஊர்ல இருந்து? காமாச்சி 2 பேரும் தான் வர சொல்லி இருந்தேன். என் வீட்டுக்காருக்கு மட்டும் தான் லீவ் கொடுத்துருக்காங்க, என் பையனுக்கு லீவ் கொடுக்கலையா. அது வந்து 1 வாரம் ஆகும்னு சொன்னாரு. அது என்னவோ தெரியல, அவனுக்கு லீவ் கொடுத்தாதான் அவன் வருவான். அது சரி, இங்கே வேலை செஞ்சா இல்ல, வெளிநாட்டுல போய் தானே வேலை செய்யணும். ஏன் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இல்லாம வெளிநாட்டுல போய் இருக்கிறாங்களா? வெளிநாட்டுல அட இது என்னடா இது, பெரிய கேள்விக்கு பிறந்ததா இருக்கும் போல. கேள்வி மேல கேள்வியா கேள்வியா இருக்குது. நம்ம அத்தையே பரவாயில்ல போல, கொஞ்சமா தான் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி என்னடா அம்மா கேள்வி கேக்குறீங்க அம்மா? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இங்கே வேலை பார்க்கலாம், இங்கே வேலை செஞ்சா ஒன்னும் கட்டுப்படி ஆக மாட்டேது, சம்பளம் பத்த மாட்டேது. அதனாலதான் என் வீட்டுக்காரி என் பையனும் வெளில போயிட்டு வேலை செய்யறாங்க. இது இன்னும் ஒரு 2-3 வருஷம், அதுக்கப்புறமா இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. இப்ப என் பொண்ணு பூவாரியை கட்டி கொடுத்துட்டா, அடுத்து என் பையன் கார்த்திக் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஏதாவது வேலை செஞ்சு இங்கே தங்கிக்க வேண்டியதான். ஏமாடி திவ்யா, நீ என்னமா என்னமா கப்பல் கவுந்த மாதிரி சோகமாவே இருக்கிற? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து இருக்கிறாங்க, ஏதாவது பேசுவோம், மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது விசாரி பண்ண இல்லாம என்னமா உண்மையில நிக்கிற? ஏன் உனக்கு இதுல விருப்பம் இல்லையா?
என்ன அதை சொல்றது நானு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு சம்மதம் தான். நான் என்ன பேசுறது, பெரியவங்கெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் வாய முடிவு இருக்கேன் நானு. அப்படியா? இல்லையா, உன் மகத்தை பார்த்தா இதுல விருப்பமே இல்லாத மாதிரி இருக்குதியா. என்னதான் நீ சொல்ற கேக்குறேன். அம்மா அதுக்கு இல்ல காரணே, நான் சொல்ற கேளுவா. இந்த பூவாரி இருக்கிறாள, அவன் இந்த வீட்டுக்கு வருபவளாதான் வரலாதான் இருந்தா. இந்த இது இவளோட கொழுந்தார் ஒருத்தன் 3வது பையன், அவன் பேர் சரவண. அவனுக்கு தான் பூவாரி கட்டி கொடுக்கலான்னு இருந்தாங்க. அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால இப்ப வந்து சம்மதம் விட்டு போய் இப்ப நம்ம கூட சம்மதம் பேசுறாங்க. அவளுக்கு என்ன வருத்தம், நம்ம தங்கச்சி நம்ம கூட வருவான்னு ஆசைப்பட்டிருப்பான். இப்ப வெளியே எங்கேயே கட்டி கொடுத்துட்டு போறாளே அப்படின்ற ஒரு வருத்தம். அதாம்மா. ஓஹோ, அதான் காரணமா? அதான் நானும் என்னடா இது சோகமாவே இருக்கிறாரு, எதுவும் பேசாமலே இருக்கிறாருன்னு பார்த்தேன். அதானே என் மாதிரி திவ்யா, அதெல்லாம் எதுவும் நினைக்காதமா. உன் தங்கச்சி எங்க வீட்டுக்கு அனுப்புறத பத்தி எதுவும் கவலைப்படாத. 4 பேர் வச்சு காப்பாத்தி பையன் போ, காமாச்சி அந்த பையன் சூரிய எல்லாம். அதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லவா. எனக்கே தெரியுது, உங்களை எல்லாரையும் பார்த்தாலே நீங்க என் பொண்ணு நல்லபடியா வச்சிருப்பீங்கன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏன்டி திவ்யா, எதையாவது நகையை எடுத்து கழுத்துல போடாம வெறுங்கழுத்தோட நிக்கிற? பூமாரியோட அக்கா தானே நீ? என்னங்க என்ன விருப்பேத்திட்டு இருக்கீங்களா நீங்க? போட்டு வந்து எல்லா நகையும் வாங்கி உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இப்ப என் கழுத்துல போறதுக்கு ஒரு நகை கூட இல்ல தெரியுமா? கவரிங் நகை தான் கிடக்குது. அதே எத்தனை தடவை தான் நான் போறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்க போனாலும் சரி வேறே அந்த கவரிங் நகையே போட்டு போறேன். பவுனெல்லாம் வாங்கி உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு பொட்டியில பூட்டி வச்சிருக்காங்க. இப்ப என்ன நீங்களே என்ன கேள்வி கேட்கறீங்களா? ஒழுங்கா சொல்லிட்டாங்க, உங்க அம்மா கிட்ட பேசி 2 3 செயின் என்னோட செயின் வாங்கி கொடுங்க சொல்லிட்டேன் நானு. சும்மா வேர்ப்பேத்திக்கிட்டு. சரி திவ்யா, கோவப்படாத, நான் வாங்கி தரேன். இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க தவிர வாங்கி கொடுத்த பாடல. ஒவ்வொரு தடவை இதே பதில தான் சொல்றீங்க. இதை கேட்டு என் காதெல்லாம் புடிச்சு போச்சு. இதான் கடைசி சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துருங்க சொல்றேன். அப்புறம் நான் சண்டை போட்டுருவோம் போயிட்டு உங்க அம்மா கிட்ட. அடியே திவ்யா, ஏன்டி அதுக்குள்ள சண்டை கிண்டனு? விடு, நான் வாங்கி தரேன். நீ எதுவும் போயிட்டு அம்மா கிட்ட பேசாத. அப்புறம் என்ன, பூமாரி வர சொல்லுங்களே பாப்போம். வர சொல்றேன். கலா பூமாரி அழைச்சிட்டு வாமா. ஏன் காமாச்சி, பொண்டாட்டி புருஷனும் நல்ல பொருத்தமா இருக்கிறாங்கல்ல? நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி. அம்மா யாரா சொல்றடி? அதுதான் காமாச்சி, அதான் திவ்யாவையா அவனோட புருஷன் கதிரேசனை பத்தி தான் சொல்றேன். 2 பேரும் நல்ல ஓசரமா ஒரே சரிசமா இருக்கிறாங்க பாரு. நல்ல பொருத்தம் பார்த்து கட்டி வச்சிருக்காங்க. என்னங்க அங்க பாரு, அந்த கேள்வி பாருங்களேன். வந்ததுல இருந்து நகருக்கு வேலையே என்ன பேசிட்டு உட்காந்து இருக்குது. பொண்ணு பார்க்க வந்த விஷயத்த மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கு பாருங்க மாமா. விடு திவ்யா, அதெல்லாம் அப்படிதான். வயசானவங்களும் அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க, புரியுதா? நம்மள மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுவோம். வயசானவங்களும் இப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். சும்மா இருடி திவ்யா. நீங்க வேற, எனக்கு வந்ததுல இருந்து அவங்க பேசுறது நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. என்ன வாயை இழுத்து பேசிக்கிட்டு அளந்து பேசுறாங்க. அட என்ன திவ்யா நீ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சும்மா இரு. ஏதாவது நம்ம 2 பேருக்கு பேசிட்டு அவங்க ஏதாவது காலை வாங்க போறேன். கொஞ்ச நேரம் சும்மா இராடி திவ்யா. என்னமா என் பொண்ணு என் மாப்பிளைய பத்தி சொல்றீங்களா? ஆமா, என் பொண்ணு நல்லா ஒசரமா வாழ்ந்துட்டா. என்ன மாதிரிங்க மாப்பிளையும் அதே மாதிரி அவங்க அப்பா மாதிரி நல்லா ஒசரமா வாழ்ந்துட்டாரு. வாமா என் செல்ல மக ராசாத்தி, வாமா பூமாரி. என்ன இவ்வளவு நேரம்? எப்பவே உன்னை வர சொன்னா இப்பதான் வரையா? சரிம்மா, எல்லாருக்கும் காஃபியை கொடு. சரிங்கப்பா. அம்மா இவதான் பூமாரி, பாரு நல்லா இருக்காளா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா காமாட்சி, நல்லா அழகா இருக்கிறா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. நல்ல பொண்ணாத்தான் நம்ம வீட்டு மருமகளா வரணும் நீங்க எல்லாம் ஆசைப்பட்டிருக்கீங்க. அது சரி. அம்மாடி பூமாரியா, நீ தான் அந்த காப்பி போட்டியா இல்ல வேற யாராவது போட்டு உன் கையில கொடுத்தாங்களா? பாட்டி வேற யாரும் போடல, நான் தான் போட்டேன். நல்லா இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பரவாயில்ல, நீ தான் போட்டியா? அப்படித்தான் இருக்கணும். பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு தான் காப்பி போட்டு எடுத்து வரணும். சில வீட்டுல போட்டு கொடுத்து பொண்ணு கையில கொடுத்துருவாங்க. அது மாதிரி கொடுக்க கூடாது. பொண்ணு போட்டு வந்தா தான் நம்ம வீட்டுக்கு வந்தானா எப்படி காப்பி போடுவோம், நல்லா சமையல் செய்வாளான்றது தெரியும். அதை விட்டுவிட்டு வேற யாராவது போட்டு கையில கொடுக்குறது நல்லா இருக்குது. அது சரிம்மா, நீ செஞ்சதுதான் கரெக்ட். சரியா? எம்மா பால் போட்ட எதுக்கு அத்தனை எம்மா தண்ணி ஊத்துன? பாட்டி 1/2 லிட்டர் பால் ஊத்துறேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் காப்பி தூள் சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இதுல வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊத்தவே இல்லை. தண்ணி ஊத்துறியா? என்னம்மா நீ 1/2 லிட்டர் பால் போட்டு அதுல தண்ணி ஊத்தாம விட்டா எப்படி கட்டுப்படி ஆகும்? எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் பால் எம்மாத்திரம் வாங்குறதுக்கு எல்லாரும் எப்படி குடிக்கிறது? எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எங்க வீட்டுல? எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகுமா? என்னம்மா நீ எந்த காசு இப்படி இருக்க? பாட்டி டீ காஃபி குடிக்க
குடிக்கிறதே எதுக்கு? அது ஒரு எனர்ஜியா இருக்கணும், அதுல சத்து இருக்கு அப்படின்றதுனால தானே குடிக்கிறோம். அதுல நம்ம தண்ணி ஊத்துனா அதுல ஏதாவது டேஸ்ட் இருக்குமா, இன்னொரு சத்து கிடைக்குமா நமக்கு? நம்ம வெறும் பால் மட்டும் ஊத்தி அதுல காசு தூள் சக்கரை இதெல்லாம் போட்டு குடிச்சா அதுல ஒரு சத்து இருக்கும். நம்ம போற டீயும் காஃபியும் நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு சொம்பு நிறைய டம்ளர் நிறைய குடிக்கணுன்றதுக்காக நம்ம தண்ணி ஊத்தி குடிக்கிறதுல வேஸ்ட் அது. அதுக்கு போக எங்க வீட்டுல மாடு இருக்கு, அதனால நாங்க தண்ணி ஊத்த மாட்டோம் எப்பயுமே. நாங்க எத்தனை பேருக்கு போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாலை ஊத்தி தண்ணி எதுவும் கலக்காம தான் டீ காஃபி போடுவோம். அம்மா நீ பூமாரியை பேசி மறக்கணும்னு நினைச்சியா? பூமாரியோட சரியான பதில் சொல்லிட்டா பத்தியா? அதுக்கு தான் நான் சொன்னேன், பூமாரி கிட்ட பேசாதமான்னு சொன்னேன். நீ உன்னோட வேலையை பூமாரிக்கிட்டே காமிக்கிறியா? நம்ம வீட்டுல நம்ம தண்ணி கலந்தா பால் டீ காஃபி எல்லாம் போடுவோம், தண்ணி கலக்காம தானே போடுவோம். அதை நீ வேணுமே கேட்கறே எனக்கு தெரிஞ்சதுமா. அதுக்கு சரியான பதில் பூமாரி கொடுத்துட்டாளா? அம்மாடி பூமாரி, நீ சொல்ற சமாச்சாரி, நம்ம பாலோ டீயோ காஃபியோ எதுவாக தண்ணி கலக்காம தான் நம்ம அதை போட்டு குடிக்கணும். அதுதான் நல்லதும் கூட. அதான் நான் எப்படி நீ என்ன பதில் சொல்றேன்னு பாக்குறதுக்காகத்தான் நான் கேட்டேம்மா. நீ செய்யறதாமா கரெக்ட், என்ன அப்படியே செய்ய நீ. தேங்க்யூ பாட்டி. சரி காஃபி ஆறுது பாருங்க, சீக்கிரம் குடிங்க. அம்மாடி பூமாரி, காஃபி சூப்பரா இருக்குதுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் என்னம்மா, பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? பேசலாம். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க என்ன தனியா ஒரு வீட்ல இல்லையா? இவங்க வீட்ல இருக்கிறீங்க, இது எப்படி? இது பொண்ணு கொடுக்குறீங்கன்றீங்க, பொண்ணு வீடு தனியா இருக்கிறது இல்ல? எங்க 4 பேர் ஏதோ சுத்தமாக வருவாங்க போவாங்க, இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க வீட்ல இருந்தா எப்படி இது? நீங்க தனியா உங்களுக்கு வீடு இல்லையா? அம்மாமா, நாங்க தனியா தான் இருந்தோம், ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல தனியா இருந்தோம். அங்க வீட்டுல அங்க இருந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அதனால இங்க வந்து இருக்கிறாங்க. இப்ப திரும்ப இங்க இந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தான் நாங்க எல்லாரும் இருக்க போறோம். நீங்க அதை பத்தி வீட்டை பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. அப்படியா? சரி சரி, பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு போயிடுவீங்களா? அப்படின்னா சரிதான். எனக்கு வீடு தான் ஒரே சந்தேகமா இருந்தது. மத்தபடி ஏதாவது பேசுறதா இருந்தா கூட பொண்ணு கொடுக்குறவங்க காமாட்சி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசிக்கங்க. அப்புறம் என்ன சம்பந்தி, உங்க அம்மா உங்ககிட்ட பேசி சொல்லிட்டாங்க, வேற என்ன சொல்லணும், ஏதாவது பேசணுமா நீங்க சொல்லுங்க, என்னாலும் மேற்கொண்டு பேசுவோம். சம்பந்தி இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே ஓகே தான். நீங்க என்ன பவுன் போறீங்க, எப்படி கட்டி கொடுக்குறன்ற விஷயத்துல அப்புறம் பேசிக்கலாம், அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. உங்க பொண்ணு பூமாரி வீட்டுக்கு கொடுத்தாலே போதும். ஏன்னா நானும் ஆசைப்படுறேன், என் பொண்ணு என் பையன் எல்லாரும் ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். மேற்கொண்டு என்ன பேசுறது அவ்வளவுதான். நீங்க எதாவது பேசுறது கேட்கறதுனா கேட்கலாம். சரஸ்வதி, அப்புறம் என்ன, நாம தான் ஏதாவது கேட்கணும்னா கேட்க சொல்றாங்க, ஏதாவது கேட்கலாமா என்ன? நீ சொல்லு சரஸ்வதி. பாபா எல்லாமே முன்கூட்டியே பேசியாச்சு. மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவங்க சொத்து நிலம் எல்லாம் எப்படி இருக்கு, வீடு வாடகை வீடா சொந்த வீடா எல்லாமே பேசியாச்சு மாமா. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு போய் பாக்குறதா நமக்கு. அப்படியா? அப்ப சரி. சரி, சந்தோஷம் சந்தோஷம். அப்புறம் என்ன சம்பந்தி, அதான் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்களே எதுவும் பேசுறதுக்கு இல்ல, நாங்களும் எதுவும் பேசுறதுக்கு இல்ல, எல்லாம் முன்கூட்டியே பேசி முடிவு ஆயிடுச்சு. அடுத்து என்ன, நல்லா பார்த்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வரோம்.